வணக்கம் 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 நண்பர்களே. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சார்பாக பன்னீர்செல்வம் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு சில தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதன் பிறகு அவர் ராஜினாமா செய்து பின்னர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வரானார். பல்வேறு அரசியல் நகர்வுக்கு பின்னர் ஒன்றிணைந்த எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் முறையே பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்து வந்தவர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 66 இடங்களை கைப்பற்றி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பன்னீர்செல்வமும் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டனர். அதன் பிறகு மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே பிரச்சனை உருவாகி பிரியும் நிலை உருவானது. அதன் பிறகு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவருக்கு பதில் ஆர்பி உதயகுமார் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அறிவிக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் இருந்து தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவிடம் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இருந்தும் கடந்த முறையிலான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நாற்காலியில் பன்னீர்செல்வம் தான் அமர்ந்துள்ளார். இந்நிலையில் பல முறை சபாநாயகரிடம் முறையிட்டும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அதிமுக தரப்பு தற்போது சென்னை உயர்நீதி மன்றத்தை நாடியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக எவ்வாறு செயல்பட முடியும்? தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்பி உதயகுமாரை அறிவிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுதுங்க. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.